What is the good character in a disciple? Or what is the good character to one good disciple? உண்மை சீடனின் தனிப்பட்ட தகுதிகள். இது ஒரு கண்டித்து உணர்த்தி பேசும் பிரசங்கமாக இருக்காது. இதுவும் ஒரு வேத வசனத்தை மட்டும் கொட்டேஷன் மேற்கோள் காட்டி முடிப்பேன். அதாவது இதுக்கு பேர் பைபிள் ஸ்டடி. பைபிள் என்றால் வேதம், ஸ்டடி படி, வேதத்தை படி. அப்போ அந்த மேட்ரு அந்த கொட்டேஷன் மட்டும் சொல்லி விட்டுருவேன். இன்றைக்கி ஒரு 12 பாயிண்ட் டு பாயிண்ட் 12 பாயிண்ட்ஸ் ஒன்லி பாயிண்ட்டு தான். எழுப்புதல் செய்தி மாதிரியே ஒரு போதிக்கிற பிரசங்கம் மாதிரி இருக்காது. நீங்கள் இதை மனதில் வைத்துக்கொண்டு குறித்து கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு நீண்ட நேரம் போதிக்கலாம், பேசலாம். அதில் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கற்பித்த வார்த்தைகளில் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரி இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் குரு, நாம் சீடர்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-3 வசனம் படிக்கலாம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அடுத்து 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அடுத்து 17. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இந்த 3 வசனங்களையும் பார்க்கும் பொழுது தன்னை போல் தன்னை பின்பற்றுகின்ற சீடர்களும் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அப்போ அவர் முதலாவது ஆவியில் எளிமை உள்ளவன் தான் இயேசுவின் சீடனாக இருக்க முடியும். வெளிப்புறத்தில் வெளி தோற்றத்தில் ஒரு மாதிரி தாழ்மையாக எளிமையாக இயேசு சொன்னார் எளிமையாக இருக்கு சொல்லி அப்படின்ட்டு சொல்லுவார்கள். அது தேவைதான். ஆனால் இயேசு இங்கே குறிப்பிடுகிறது ஆவியில் எளிமை, இன்னர் பியூரிட்டி, இன்னர் சிம்பிள். காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு போடாமல் இருந்தால் அதுதான் எளிமை. அப்படி கிடையாது. ஒரு 25 உதவாத துணி எடுக்கிறத விட ஒரு 2 துணி நல்லா காஸ்ட்லியாக எடுத்தால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த எளிமையை எடுக்கிறார். ஆவியில் எளிமை என்பது அது பல அர்த்தத்தை குறிக்கிறது. தாழ்மை, மனத்தாழ்மை, மனதுருக்கம் எல்லாமே அதில் அடங்கியிருக்கிறது. அப்போ சீடன், நான் இயேசுவின் சீடன் என்பது உண்மையானால் நான் ஆவியிலே எளிமை உள்ளவனாக இருக்க வேண்டும். சரி, எங்கே எதை தரித்துக்கொள்? பவுலப்போஸ்தலர் தன்னுடைய வளர்ப்பு ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்து கிட்ட கற்றுக்கொண்டதை பவுலப்போஸ்தலன் கடைபிடித்தார். அவர் கடைபிடிக்கிறதை தன் அன்பு ஆவிக்குரிய மகனுக்கு எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11-12. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 12. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனமாய் இருக்கிறாய். பாத்தீங்களா? டிசைபிள் டு டிசைபிள். இயேசு தன் பிதாவுக்கு ஒரு சீடனை போல தான் வாழ்ந்தார். இயேசுவின் அப்போஸ்தலர்கள் இயேசுவுக்கு சீடர்களாக வாழ்ந்தார்கள். தீமோத்தேயு பவுலுக்கு ஒரு சீடனாய் வாழ்ந்தார். அப்போ தன் ஆவிக்குரிய குமாரனுக்கு எழுதுறாரு. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பண ஆசையை பற்றி சொல்கிறார், எச்சரிக்கை கொடுக்குறாரு. நீ உண்மையாகவே இயேசுவின் சீடன் என்பது உண்மையானால் பண ஆசைக்கு இடம் கொடுக்காத மகனே எல்லாம் சொல்லி சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள். ஆனால் நீயோ தேவனுடைய மனிதனே, இந்த பண ஆசை இச்சைகள் எல்லாம் விட்டுட்டு எதையெல்லாம் நாடணும்னு அங்கே ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். மீதி தொடர்கிறது. இப்படிப்பட்ட ஒரு உண்மை சீடனி தான் தலைப்பு செய்தி. இனிமேல் தான் பாயிண்ட் டு பாயிண்ட். ஒரு உண்மை சீடனிடத்தில் காணப்படும் தனிப்பட்ட தகுதிகள், த பர்டிகுலர் கேரக்டர், அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசுவின் பிள்ளைகளாக இருப்பது வேற, இயேசுவின் சீடனாக மாறுவதற்கு சில தகுதிகள் தேவை. அதைத்தான் நீங்கள் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்ல விரும்புகிறார். நம்பர் 1, எல்லாரும் கொலோசையர் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 9 பாயிண்ட் வரைக்கும் அதில் தான் இருக்குது. கொலோசையருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம்
3ஆம் அதிகாரம் வசனம் 1-2. உண்மையான சீடனுடைய குணநலன். முதல் குணநலன் என்ன? படிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். போதும். உண்மையான சீடன் மேலானதை தேடுவான், மேலானதை நாடுவான். அதான் தேடுவான், நாடுவான். எதை? மேலானதை. ஹையஸ்ட். மேலானதை என்றால் நலமானதை, நல்லதை. அதான் அதுக்கு அர்த்தம். அதான் உண்மையான சீடனுடைய முதல் தகுதி. அவன் மேலானதை, அவன் எப்பொழுதும் அவனுடைய சிந்தனை மேலானதை தேடும், மேலானதை நாடும். ஆவிக்குரிய கிருபைகளை நாடும், ஆவின் கனியை நாடும், ஆவின் வரங்களை நாடும். அது மற்றவர்களுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமாய் தோன்றும். ஆவிக்குரியவன் மற்றவர்களால் ஆராய்ந்து நிதானிக்கப்பட மாட்டான். அவன் ஆண்டவரோடு ஒன்றித்து இருப்பான். உண்மை சீடன் மேலானதை தேடுவான், மேலானதை நாடுவான். அடுத்தது அதே 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். போதும். ஆகாததை அழித்து போடுபவன் உண்மை சீடன். அப்படிதான் கொடுக்கணும் தலைப்பு. 2வது, ஆகாததை, unnecessary habits, வீணான பாரங்கள். அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை வைத்து கொண்டிருக்க கூடாது. ஒரு வீட்டிற்குள்ளே விஷம் உள்ள பாம்போ தேலோ வருதுன்னா வரட்டும், பரவாயில்ல அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டார்கள், அதை வரவேற்க மாட்டார்கள். அதுபோல தான் பாவம். அங்கே ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க. மோகம், விபச்சாரம், துர்இச்சை, இதெல்லாம் பாருங்கள் பயங்கரமான, ஆண்டவர் விரும்பாத அருவருக்கிற காரியங்கள். இவைகளை அழித்து போடுகிறவன் தான் உண்மை சீடன், a true disciple. இதான் 2வது. 3ஆவதாக 8வது வசனம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். வீணானதை விட்டு விடுபவன் உண்மை சீடன். அப்படி போட்டுக்கலாம். வீணானதை விட்டு விடுபவன். எனக்கு இது தேவையில்லை, ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னா எனக்கும் பிடிக்காது, அவ்வளோதான். பலர் சொல்லலாம். சோசலிசம், லைஃப் ஸ்டைல், நாகரிகம். ஒரு காலத்தில் பாவம் என்று கருதப்பட்டவைகள் எல்லாம் இப்போ நாகரிகமாக மாறிவிட்டது. ஆனால் வேதவசனம் மாறுமா? மாறாது. வேதவசனம் ஒரு காலம் மாறாது. எனவே நான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு போகிறேன். ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு நிமிஷம். அப்போது வீணானதை விட்டு விடுகிறவன். பாருங்க, நமக்கு எவ்வளோ டைம் மீறுது மற்ற நல்ல காரியங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது மேலானதை தேடுபவன், 2வது ஆகாததை அழித்து போடுபவன், 3வது வீணானதை விட்டு விடுபவன். தொடர்கிறது 4வது வசனம் 9. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. போதும். களைந்து போட்டுன்னு இருக்குது, களைந்து போடுங்கள் அப்படி வச்சுக்கலாம். பழைய மனிதனை களைந்து போடுபவன் உண்மை சீடன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ நேற்று காரியங்கள் வரைக்கும் இன்னைக்கு பேசக்கூடாது. பழச கலாரிக்கணும் இருக்கக்கூடாது. அதை பற்றி பேச்சே வேண்டாம், தேவையில்லாதது. போன நொடி வரைக்கும், போன நிமிஷம் வரைக்கும் உன்னிடத்தில் காணப்பட்ட எந்த குறையோ தவறோ ஆண்டவர்கிட்ட உண்மையான மனஸ்தாபத்தோடு அதை அவரிடத்தில் சொல்லி அறிக்கையிடும் பொழுது அவர் மன்னிக்க தயப்பெருத்திருக்கிறார். குறைகளை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவன் பரிசுத்தத்தை நாட ஆசைப்படுகிறான் என்று அர்த்தம். அப்போது பழைய மனிதன் நம்ம சாகிற வரைக்கும் இந்த பழைய மனிதன் அடிக்கடி தலைவிரித்து ஆடும். ஜென்ம சுபாவம் தலைவிரித்து ஆடும். அதை அடியோடு அழிக்க முடியாது. ஒரு மனிதன் சாகும் வரை ஜென்ம சுபாவத்தை அடியோடு அழிக்க முடியாது. இயேசு வர்றப்போ அல்லது மரிக்கிறப்போ தான் அது அழியும். ஆனால் தடுக்க முடியும். பழைய மனிதனாகிய ஜென்ம சுபாவத்தை உபவாசம் இருந்து, அவசியமானால் விழித்திருந்து, தன் சொந்த பரிசுத்தத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிற மனிதன்தான்
சீடனாக முடியும். சீடன், உண்மை சீடனுடைய சிறப்பு குணநலன்களை பற்றி இப்போ நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எனவே தான் பழைய மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி என்னிடத்தில் காணப்பட்ட கெட்ட சுபாவங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு வரவே வராது என்று சொல்ல முடியாது. அது அடிக்கடி தலைவிரித்து ஆடும். அதாவது ஒரு நியூ கிரியேஷனாக நம்ம டெய்லி மாறிக்கிட்டே இருக்கணும். பழசை பற்றி பேசவே கூடாது. நம்மை பற்றியே நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. தாழ்மை தேவை. ஹம்பிள்னஸ் ஓகே, ஹம்பிள்னஸ் ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். பட் யூ நெவர் கிவ் அப் யுவர் சோல் ஃபார் த கில்ட்டி கான்சியஸ். தாழ்வு மனப்பான்மை கர்த்தரிடத்தில் தாழ்த்து. அதுக்காக மனிதர்களிடத்தில் பெருமையை உயர்த்தி கொள் என்ற அர்த்தம் அல்ல. வழக்கம் போல இரு. நானும் ஒன்றுத்துக்கு உதவாதவன், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை, நான் மனிதன் அல்ல, நானோ புழு அப்படின்னு மற்றவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது. அவன் நசிக்கு போட்டு போயினா இருப்பான். நீ தானே சொன்ன புழுன்னு அப்படின்னு. தேவ சமூகத்திலே தாழ்த்தினார்கள் பக்தர்கள். அப்போது அந்த பழைய மனிதன் கில்ட்டி கான்சியஸ், தாழ்வு மனப்பான்மை உள்ளவன் எதையுமே செய்ய முடியாது ஆண்டவருக்காக. பயமாக தான் இருக்கும். கடைசி வரைக்கும் அவன் பயந்துக்கிட்டு தான் இருக்கணும். அங்கே வெளியே போனால் அங்கே இருக்குது, இப்படி இருக்குது, அப்போ ஊழியத்துக்கே போக முடியாது, எதையுமே செய்ய முடியாது. அப்படி என்றால் பழைய மனிதனாகிய ஜென்ம சுபாவங்கள் அறவே நம்மிடத்தில் காணப்படக்கூடாது என்று நம்ம ஊக்கமாக ஜெபிக்கலாம். அதை விட்டுவிடணும். விட்டுவிட்டால் தான் இரக்கம் பெறுவான். 5 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். கொலோசையர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நீங்கள் மன்னிக்கப்பட்டது உண்மையானால் நீங்களும் மன்னிக்க வேண்டும். நான் மன்னிப்பு கேட்கும் வரை இயேசு பொறுத்திருந்தாரா? பொறுத்திருந்தார். அவர் அவசரப்படவே இல்லையே. ஒரு சிலர் 15 வயசில் ரட்சிக்கப்படுறாங்க, ஒரு சிலர் 20 வயசில் ரட்சிக்கப்படுறாங்க, ஒரு சிலர் 30, ஒரு சிலர் 50 வயசில் ஒரு சிலர் நாளைக்கு சாக போகிறாங்கன்னா இன்றைக்கி ரட்சிக்கப்படுறாங்க. ஆண்டவர் அதை கோபப்படவில்லையே, அவர் ஏற்றுக்கொள்கிறார். காத்திருக்கிறாரா இல்லையா? நம்ம ஒப்பு கொடுக்குற வரைக்கும் அவர் காத்திருக்கிறார். அப்போது மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். உன் குறைகளை பரமபிதா மன்னிக்கணும்னா மற்றவர்கள் குறைகளையும் நீங்கள் மன்னியுங்கள். மன்னித்து மறந்து விடணும். அவர்களை அல்ல, அவர்கள் குறைகளை மறந்துவிடணும். ஆண்டவருடைய சுபாவம் தான் நமக்கு இருக்க வேண்டும். அவர் மன்னித்தால் மறந்து விடுகிறார். சமுத்திரத்தின் ஆழத்தில் தூக்கி வீசி எறிகிறார். வசனம் சொல்லுகிறது, இனி அதை நான் நினையாமலும் இருப்பேன், நினைக்க மாட்டேன். உன்னை நான் மன்னித்து விட்டேன், ஏன் வீணாக திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டு கிடக்கிறாய்? மகனே மகளே, நான் உன்னை மன்னித்து விட்டேன், நீ இனிமேல்ட்டு மற்றவர்களை மன்னிப்பாயாக. அதாங்க நாம் உன் சகோதரன் குறையை தவறை நீ மன்னிக்காவிட்டால் உன் தவறை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். மன்னிக்கிறவன் தான் உண்மையான சீடன். அதனால் தான் சீடர்கள் இயேசுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். பாருங்க, இயேசுவின் சாயல், இயேசுவின் சுபாவம் ஸ்தேவானுக்குள் இருந்ததுனால தான் இயேசுவே இவர்கள் இரத்தப்பழியை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எப்படி பகைவர்களை மன்னித்தாரோ பிதாவினிடத்தில் மன்னிப்பு கேட்டார். பாருங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவரே மன்னிக்கிறதுக்கு வந்தார். நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று ஏன் சொல்லவில்லை? அவர்களுடைய மன்னிப்புக்கு அபாத்திரமாய் அவர் போய்விட்டார்கள். இப்போ பார்த்தீங்களா, நான் மன்னிச்சுட்டேன், இனிமேல் நீ பாவம் செய்யாதுன்னு எல்லாருக்கும் சொல்லி அனுப்பின இயேசு சிலுவையில் தொங்குறப்போ நான் உங்கள் எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லலை. ஏன்னா அவங்க ஏற்கனவே அவரை காரி துப்பினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், அவமானப்படுத்தி விட்டார்கள். இயேசு ஒரு உலக ரட்சகர் என்ற எண்ணமே அவங்களுக்கு இல்லாததுனால நான் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொன்னால் அந்த அருமை அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் பிதாவே இவர்களுக்கு மன்னியுன்னார். எவ்வளோ அருமையாக சொன்னார் பாருங்க. ஸ்தேவான் மரிக்கிறப்போ இயேசுவே, கர்த்தராகி இயேசுவே, இவர்கள் மேல் இந்த இரத்த பழியை சுமத்தாதிரும் என்று மன்னிப்பு கேட்டார். இத்தனைக்கு அவர் இயேசுவின் சீடன் அல்ல. சீடர்களோடு இருந்தவர் விதவைகளுக்கு சாப்பாடு போட்டால் அவங்களுக்கு தண்ணீர் ஊற்றி அவர்களை பராமரித்த ஒரு மனிதர். அப்படிப்பட்டவருக்கு
மன்னிக்கும் மனப்பான்மை எவ்வளோ இருந்திருக்குது பார்த்தீங்களா? அது நமக்கு இருக்கணும். பகைவர்களையே மன்னிக்கணுன்றார், சொந்தக்காரங்களே மன்னிக்கணுன்றார், குடும்பத்திலேயும் யாராக இருந்தாலும் மன்னிக்கணுன்றார். சகோதர சகோதரிகள் குறைகள் தவறுகளை மன்னியுங்கள், ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்டவன் தான் உண்மையான சீடனின் நல்ல சுபாவம். அடுத்தது 14வது வசனம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சத்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். போதும். வேர் த லவ், காட் இஸ் லவ், அப்படிதான் சொல்றோம். கவனிச்சிருக்கிறீங்களா? எங்க பாரு காட் இஸ் லவ். ஒரு சிலர் சொல்லுவாங்க லவ் இஸ் காட். கம்ப்ளீட்லி ராங். ஹவு லவ் கேம் ஃப்ரம் காட். லவ் நெவர் மேக் காட், காட் மேக் லவ். எனவே அன்பு தெய்வமாகாது, தெய்வத்திடமிருந்து வந்தது தான் அன்பு. எனவே காட் இஸ் லவ். அன்பை தரித்து கொள்ளுங்கள், தெய்வீக அன்பை தரித்து கொள்ளுங்கள். உலக பிரகாரமான அன்பு அல்ல. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அது அன்பு அல்ல, அது ஒரு மாய வலை. அது உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். தெய்வீக அன்பை தரித்து கொள்ளுங்கள். அவன் தான் உண்மையான சீடன். அன்பே பிரதானம். எத்தனையோ பேர் அந்த அன்பை தரித்து கொண்டதுனால தான் தன்னை கொன்ற, தன்னை சித்திரவதை செய்தவர்களையும் மகிழ்ச்சியோடு பார்த்தார்கள், மகிழ்ச்சியோடு இரத்த சாட்சியாய் மரித்து பரலோகத்திற்கு சென்றார்கள். அன்பை தரித்து கொள்பவன் உண்மையான சீடன். 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். போதும். தேவ சமாதானத்தினால் ஆளப்படும் சீடன், ஓவர் ரூல்டு பை காட்ஸ் பீஸ், இஸ் கால்டு ட்ரூ டிசைபிள். இப்போ நான் சொல்லிக் கொண்டிருப்பது 7வது சுபாவம். கொலோசையர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து இவ்வளோண்டும் இருக்கும். தேவ சமாதானத்தினால் ஆளப்படுகிறவன். உலகத்தில் பிசாசும் சமாதானம் கொடுப்பானா. அதனால்தான் இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. அப்போ உலகமும் சமாதானத்தை கொடுக்கும். அது என் சீடனே, என் அன்பு மகனே மகளே, அந்த நிம்மதி சமாதானம் உனக்கு வேண்டாம். தேவ சமாதானம் பாருங்க, தேவ சமாதானத்தினால் ஆளப்படுகிற ஒரு அனுபவம் உள்ளவன். என்ன நடந்தாலும் என்ன நேரிட்டாலும் அப்படியே ஒரு நிம்மதியா சந்தோஷமா, உயிரே போனாலும் அவன் சிரிச்சுக்கிட்டே கர்த்தருக்குள் மறிப்பான். இந்த கொரோனா வந்த பிறகு ஒரு 10 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒரு அம்மா சிரித்துக்கொண்டே, கிறிஸ்தவ சகோதரி தான், சிரித்துக்கொண்டே மரித்ததுனால மரித்த பிறகும் அந்த சிரித்த முகத்தோடு போட்டிருந்தாங்க. தன் பிள்ளைகளுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு அருமையாக ஜபம் பண்ணிவிட்டு அருமையாக மரித்திருக்கிறார்கள். அது பாருங்கள், அவங்க எவ்வளோ ஆசையாக இருந்திருக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட போய் சேர்றதுக்கு. அந்த அளவுக்கு அவங்க உள்ளத்தில் ஒரு பீஸ்ஃபுல். தேவ சமாதானத்தினால் ஆளப்பட வேண்டும். ஏதோ கொஞ்சோண்டு நிம்மதி, மீதி எல்லாம் சலசலப்பு, குழப்பம், பிரச்சனை, பல சிந்தனைகள் இருக்கவே கூடாது. உலகத்தில் போராட்டம் இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இல்லையா? அதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. தூக்கி வீசி எறி, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். தேவ சமாதானத்தினாலே ஆளப்படுகிற ஒரு அனுபவம். 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வசனத்தில் தேவ சமாதானத்தினால் ஆளப்படுபவன். 8வது பாயிண்ட், ஏக சிந்தை உள்ளவன். அதே வசனத்தில் அந்த ஏக சிந்தை உள்ளவன், அதாவது ஒருமனப்பாட்டை குறிக்கிறது. ஃபெலோஷிப், ஒன்னஸ். ஒரு குடும்பமாக இருந்தாலும் அதில் ஒரு ஒன்னஸ், ஒருமனப்பாடு. 9வது பாயிண்ட், நன்றி உள்ள இருதயம் உள்ளவன். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்றுனார். இந்த வசனத்தை வச்சு தான் நன்றி அறிதல். ஆண்டவருக்கு மட்டுமல்ல, பெரியோர்களுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாய், நமக்கு உதவி செய்தவர்களுக்கும், நம்மை கனம் பண்ணுகிறவர்களுக்கும், நமக்காக ஜெபிக்கிறவர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கும். நன்றியுள்ள இருதயம், அதுதான் உண்மை சீடனுடைய உண்மையான தகுதி.
நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை. முதல் தடவை அவங்க பண்ண நன்மைக்கு, அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம பார்க்குற அந்த பார்வை மீண்டும் நன்றி சொல்லுவது போல் அவங்களுக்கு தெரியணும். நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அவன் தான் உண்மையான சீடன், தேவனுடைய மனிதன். 10வது பாயிண்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 6:12. எது எடுத்துட்டீங்க? போராடுபவன். எபேசியர் 6:12. 10வது பாயிண்ட் இது. உண்மை சீடனின் சிறப்பான குணங்களிலே லைனாக சொல்லிக்கிட்டு வர்றேன். ஒன்றா கடைசியாக ஒரு முறை சொல்லி முடிப்பேன். இது 10வது குணநலன். அவன் போராடுகிறவனாக இருப்பான். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நல்ல போராட்டம் போராடினேன். ரோமர் 15:32 நல்ல போராட்டம் போராடினேன் சொல்றாரு. ஓட்டத்தை முடித்தேன். எபிரேயர் 12:4 போராடணும். 2 தீமோத்தேயு 4:7 போராட்டத்தை பற்றி. போராட்டம் என்றால் நம்மை சூழ பிசாசின் காரியங்கள் நம்மை விழத்தல்ல, நாம் பின்வாங்கி போக பல கண்ணி வலைகளை வைத்து கொண்டே இருப்பான். அவனுக்கு விரோதமாக போராடுறதுன்னா சண்டை போடுறது அப்படின்னு அர்த்தம். நம்ம பாட்டுக்கு வேதத்தை படித்து ஜபம் பண்ணி, ஜபத்தில் தெரியும் அந்த பிசாசனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. எனவே போராடுவேன், மேற்கொள்ளுவேன். இதனுடைய தாற்பயம், நான் இடம் கொடுக்க மாட்டேன். பிசாசுக்கும் எனக்கும் போராட்டம்னு ஒன்று வருதுன்னா அவன் தோற்று போகணுமே தவிர அவன் தோற்று போகணுமே தவிர அவன் ஜெயிக்கக்கூடாது. அப்போ நான் தோற்று போயிட்டேன்னு அர்த்தம். வாழ்க்கையில் போராட்டம் வரும் போகும். போராட்டம் இல்லாதவர்கள் யாராவது உண்டா? கிடையாது. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று தான் இயேசு சொன்னார். போராடுகிறவன் தான். கடைசி வரைக்கும் போராட்டம் உண்டு. யாருனாலும் நீங்கள் விசாரிச்சு பாருங்க. ஊழியக்காரங்க, இயேசுவின் சீடர்கள், அர்ப்பணித்த கர்த்தருடைய பக்தர்கள், பிள்ளைகளுக்கு போராட்டம் அது வரும் போகும். அது கண்டுக்கவே கூடாது. ஆண்டவரை நோக்கி பாரு, சொல்லு, விட்டுரு. 11 எபிரேயர் 3:14. எபிரேயர் 3:14 நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுபவன் தான் உண்மையான சீடன். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுபவன் தான் உண்மையான சீடன். 3:14 நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோடு பங்குடையவன், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுபவன், நித்திய ஜீவனை பற்றி கொண்டவன். உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நித்திய ஜீவனில் போய் பிரவேசிப்பதற்கு டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணி வச்சிருக்கணும். அவன்தான் உண்மையான விசுவாசி, உண்மையான சீடன். இடையில அதை இழக்கக்கூடாது, கேன்சல் ஆகிடக்கூடாது. இதான் முக்கியம். 12 பிலிப்பியர் 2:14 கிறிஸ்துவையை பின்பற்றுபவன் அவன் தான் உண்மையான சீடன். இதுதான் முக்கியமானது. இயேசுவின் சீடன் என்பதற்கு சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லணும்னா அவன் இயேசுவை பின்பற்றுபவன், தொடருபவன், தொடர்ந்து செல்லுகிறவன். பிலிப்பியர் 2:14 1 பேதுரு 2:21 இந்த 2 வசனமும் கிறிஸ்துவை தொடர்ந்து செல்லுபவன், கிறிஸ்துவை தொடர்ந்து பின்பற்றுபவன் தான் உண்மையான சீடன் என்று நாம் பார்க்கலாம். அப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் 12 பாயிண்ட்ஸ் ஐ டோல்ட் ஆல்ரெடி. கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு உண்மை சீடனிடத்தில் காணப்பட வேண்டிய சிறப்பு அம்சங்கள் என்ன வசனத்தோடு சொல்லி முடிச்சாச்சு. இது ஒரு நீண்ட பிரசங்கம், ஆனால் வெறும் வேத வசனத்தை மட்டும் சொல்லி தான் பைபிள் ஸ்டடி. மறுபடியும் அந்த 12 பாயிண்ட்டை சொல்லி முடிக்கிறேன். 1 மேலானதை தேடுபவன், 2 ஆகாததை அழித்து போடுபவன், 3 வீணானதை விட்டு விடுபவன், 4 பழைய மனிதனை களைந்து போடுபவன், 5 மன்னிப்பவன், 6 அன்பை தரித்து கொள்ளுபவன்,
7 சமாதானத்தினால் ஆளப்படுகிறவன். 8 ஏக சிந்தை உள்ளவன். 9 நன்றியுள்ள மனிதன், நன்றியுள்ள உணர்வுள்ள ஒரு மனிதன், நன்றியுள்ள இருதயமுள்ள மனிதன். 10 போராடுபவன். 11 நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுபவன். கடைசியாக 12 கிறிஸ்துவை மரண பரியந்தம் பின்தொடருபவன். இதுதான். இப்படி நாம் வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு சிறு ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? அருமையான எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா இயேசு ராஜா, இயேசு கிறிஸ்துவின் சீடர்களிடத்தில் காணப்பட வேண்டிய சிறப்பு அம்சங்களை நாங்கள் இப்போ பார்த்தோம். அத்தனையும் எங்களிடத்தில் காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த 12 நல்ல சுபாவங்களை எங்கள் எல்லாருக்கும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்காக உம்மை துதிக்கிற ஒரு இருதயத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாய், அவருடைய பிள்ளைகளாய் கடைசி வரை வாழ பலம் தாரும். எங்கள் சுய பலத்தால், எங்கள் சுய சக்தியினால் ஒன்றுமே செய்ய முடியாதாப்பா. பரிசுத்த ஆவியானவரால், அவருடைய பலத்தினால் எங்களால் முடியும் என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். எனவே பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை, உதவியை நாங்கள் நாடுகிறோம். உதவி செய்வீராக, நடத்துவீராக. கிறிஸ்துவின் சிந்தை எப்பொழுதும் எங்களிலே இருப்பதாக ஆசீர்வதியும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் அடுத்த வேத ஆராய்ச்சி, பைபிள் ஸ்டடி, பாயிண்ட் டு பாயிண்ட், அதிலே நாம் சந்திக்கலாம்.